ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே 31வது வசனமும் 32வது வசனத்தையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவனை விபச்சாரம் பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ஆண்டவர் தன்னுடைய படைப்பிலேயே மனிதனை முதலாக படைத்தபோது ஆதாமுக்கு துணையாக இருப்பதால் மனுஷி என்பவளை, ஏவாள் என்பவளை படைத்தார். அது அவருடைய தீர்மானமும் திட்டமும் ஆகும். ஆகவே கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டது. அது அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லி இன்றைக்கு நாம் தேவனுடைய சாட்சியை சொல்லி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி திருமணம் என்பது நடந்த பிறகு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட விவாகரத்து என்பது இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இங்கே தள்ளுதற் சீட்டு என்று நமக்கு வேதத்திலே சொல்லுகிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழக்கூடாது. கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும். அவர்கள் திருமணமான பிறகு அவர்கள் ஒரே மாம்சமானவர்கள், இருவரும் ஒருவர் என்பதுதான். ஆகவே அந்த கோட்பாடின்படி விவாகரத்து என்பதோ பிரிவு என்பதோ இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு பிரிவு என்பது ஏன் வருகிறது என்று நாம் பார்ப்போமானால், அவர்களுக்கு தாழ்மை இல்லை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, அன்பு இல்லை. ஆகவே இன்றைக்கு கணவனும் மனைவிக்கும் பிரிவு வருகிறது. இதை குறித்து பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சென்று மனைவியை தள்ளிவிடுவதற்கு இன்றைக்கு மோசே சொன்ன சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, அதை அவர்கள் தேவனிடத்திலே கேட்டார்கள். தள்ளுதற் சீட்டு ஏன் மோசே சொல்லியிருக்கிறாரே, ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால், தள்ளுதல் சீட்டு என்பது ஒரு சட்டப்பூர்வமான உரிமையை கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் தள்ளுதல் சீட்டு என்பதை வேதம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த உலகத்தின்படி விவாகரத்து சட்டம் கணவனையும் மனைவியையும் பிரிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சட்டம் கணவனும் மனைவியும் பிரியக்கூடாது. அப்படி பிரிக்க வேண்டுமென்றால், ஒன்று மனைவியானவள் விபச்சாரம் செய்கிறவளாக இருக்க வேண்டும், அல்லது கணவனானவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருந்தால் அவர்களை பிரிக்கலாம் என்றுதான் மோசே கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இந்த உலக சட்டம் பெண்களுக்கு மாத்திரமே விவாகரத்தை வெளிய ஆண்கள் விபச்சாரம் பண்ணினால் அவர்களுக்கு எந்தவித தண்டனையும் இந்த உலக சட்டத்தின்படி கிடையாது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் மனிதரை உண்டாக்கினது, மனுஷியை உண்டாக்கினது ஒருவரோடு இணைந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும், மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் மன முறிவு என்பது இல்லை. அப்படி ஒரு வேளை தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசையின் நியாயப்பிரமாணம் கூறுகிறதே என்றால், இந்த சீட்டு விவாகரத்தை நியாயப்படுத்துவதற்காக அல்ல. அவளுடைய கணவன் விபச்சாரம் செய்துவிட்டு அந்த பெண்ணுக்கு தள்ளுதற் சீட்டு கொடுக்கும் பட்சத்திலே அவள் மறுமணம் செய்ய அவளுக்கு சட்ட ரீதியான உரிமைகளை வழங்குவதற்காகத்தான் வேதத்திலே தள்ளுதற் சீட்டு
என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு ஆண் ஒருவேளை திருமணமாகாதவனாக இருந்த போதிலும் விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்வானாயில் அவனும் விபச்சாரம் செய்கின்றவனான் என்ற, அப்படியே மணமாகாத ஒரு பெண் விவாகரத்தான ஒரு ஆணை மணந்தாலும் அதுவும் விபச்சாரமே. இப்படியாகத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறதை மத்தேயு புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 3-9 வரைக்கும் வாசிப்போமானால், அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், விதி நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினாலே அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் திருமண வாழ்க்கையை குறித்து திட்டமாக தெளிவாக சொல்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விவாகரத்து என்பது ஒன்றே இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தது ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதேபோல் இன்றைக்கும் திருமணமான தேவனுடைய பிள்ளைகள் மனைவியோடும் மனைவியானவள் கணவனோடும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரே மாம்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும். ஒருவருக்கொருவர் கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பு வேண்டும். இதை தன்னுடைய சபைக்கும் தனக்கும் ஒப்பிட்டு குடும்ப வாழ்க்கையை கணவனும் மனைவியும் குடும்பத்தையும் சபைக்கு ஒப்பிட்டு கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்ததை நாம் அதை வெறுக்கக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவாகரத்து என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நடைபெறாது. ஆகவே இது தேவனால் நிச்சயம் பண்ணப்பட்டது, இது என் கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று வசனம் சொல்லி நாம் திருமணம் அழைப்பது அடித்தால் மட்டும் போராது, அதை வாழ்க்கையிலும் மெய்ப்பிக்க வேண்டியவர்களாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விவாகரத்தம் என்பது கூடாது. ஏனென்றால் அந்த இணைப்பு தேவனால் இணைக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் உருக்கமும் உடையவரே, நேற்று மீண்டும் மாறாதிருக்கின்றவரே, இந்த நாளில் திருமண பந்தத்தை குறித்து கர்த்தர் மிக தெளிவாக விவாகரத்து ஏன், தள்ளுதற் சீட்டு ஏன், இந்த சட்டம் உலக சட்டத்திற்கும் தன்னுடைய தேவனுடைய சட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகள், இவைகளெல்லாம் இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு சொன்னிலாண்டவரே. ஆனாலும் கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்திலே விவாகரத்து என்பது ஒன்றே நிச்சயமாக இருக்கவே இருக்காது என்பதை தேவனை இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகணம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.